இந்தாங்க. ஆமா, மணி 10 இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா? நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ் தான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல. காப்பி ரெடியா? ரெடி. கொண்டா, சீக்கிரம் சீக்கிரம். சீட்டு கூட ஆட விட மாட்டேங்கிறானே. என்ன காலத்துக்கு மேல போடுறேன்? அவன் கண்ட்ரி ப்ரூட். நீ நீ பாக்குறேன்ல. என்னடா எங்க இங்க வந்து? நீ 5 வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட. அது உன் சைக்கிளடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க், டிஃபன் பாக்ஸ். நீ எங்கடா பார்க்குக்கு வந்த? சீட்டாட வந்தேன். சீட்டாட வந்தியா? அது ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. ஐயோ, எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதாடா? இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டர் ஆச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதான்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி? எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் ஏன் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான். போச்சுடா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்றாங்களே, அதுதான விஷயம். நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிக்கிட்டு பொண்ணை கொடுத்தான். தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காப்பி டிஃபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா. பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானேன்னு ஏமாம என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவா. கரெக்ட். ஆமா, நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு. இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரியான கதைடா. சரி, என்னன்னு சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ. சீட்டாட்டத்தை வேணா நிறுத்திறேன். சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும். என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். உளுந்து அடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது, அடக்கமானவனா அப்படி இப்படின்னு கேட்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல்சம் தெரியுமா, ஐச்சம் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா. எனக்காவது அந்த வேலை கிடைக்கும். நாங்க காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன். அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா. சரி, புறப்படு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுடா. மாசம் 300 ரூபாய் சம்பளம். ஆஹா, டேய் நீ அதஷ்டக்காரன்டா, லக்கி மேன். ஆமா, அது சரி. உனக்கு இடம் கிடைக்கல நீ தங்கறதுக்கு? என் வீட்டுல தங்க. உன் வீட்டுல யாரா? என் வீட்டு கூட்ட விட மாட்டேங்க. வாடா. சரி. டேய், இதான் உன் வீடா? பட அட்டவரா இருக்கு. சோஃபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, அத்தனையும் வாடகை. மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப். சொல்லி கூப்பிட்டேன் அந்த பேரு மாரணி. மாரணி. இவன் எம்ஏ பாஸ் பண்ணியிருக்கான். சும்மா என்னது படிச்ச படிப்பை கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தா வேலைகளை இல்லாம பார்த்தேன். என்னடா படிச்ச வேலை இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யார் அவன் பைத்தியக்காரனா இருக்கிற? என் வீட்டுல தங்கட்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீட நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு இருங்க. அது கூட குடிப்பான். குடிச்சு விடுற கேரம் போர்டுக்கு என்னடா ஐடியா? கொஞ்ச நேரம் யோசனை பண்ணா ஐடியா தீர்ந்து போகுது. என்னடா அது? சரி, ஆட்டத்துக்கு பாருப்பா. எப்பா முழுங்கு போட்டேன், எதுவும் போட்டேன். ஆடு
ஐயா உங்களுக்கு ஆட தெரியாதா? யார் சொன்னது உங்ககிட்ட வந்து ஆட தெரியாது? ஏன்னா தந்தியா கொடுத்தாங்க. இப்ப என்னமா மறந்து போச்சுது. பள்ளிக்கூடத்துல நான் தான் சாம்பியன். சும்மா சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கன்னா மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள வாயிலே இருக்கிறான். அடடா மாமா வாங்க 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 உட்காருங்க. ஊர்ல தானே இருக்கீங்க? ஆமா. இருக்கீங்களா? என்னங்க இந்தாங்க மாமா. இவர் தான் எங்க வீட்டுக்காரரு. அப்படியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு. எனக்கு மாமா முறை வேணும். அடடே இவரை நான் பாத்துருக்கேன்னா. எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமயக்கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சறுக்கி கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூரில் போயிருந்தேன். இப்பதான் வந்ததும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டியூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள என்ன வேலையில் இருக்கீங்கன்னு கேட்டேன். வேலை மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா. இவன் என் சிநேகிதன். அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது மன்னாரன் கம்பெனிலயா? ஏன் எதுக்கப்படாதுங்களா? மாப்பிள்ள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே. மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா. அத பத்தி நமக்கு என்னடா? நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார். சரி உங்க அட்ரஸ கொடுங்க. நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க. மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. மாலினி உன் புருஷன்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது, அதை கவனிமா. நான் வர்றேன். சரி மாமா சரி. இந்த பாருங்க இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன். எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ நான் உண்மையை சொல்லி விடுறேன். சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பார்த்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு அலையிறேன். கிடைக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன செய்வேன்? இந்த பாரு நான் 10 நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்த. 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோட்டையும் நிறுத்தி கொடு. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து. வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வ. ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு? அவன் இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான். நான் போக முடியலையே. திறமைக்கு தகுந்தபடி ஒரு பயக்கிட்ட கூட வேலை இல்லையே. ஏய் மாலினி, மாலினி என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி கத்துறீங்க? ஏன் கூட்டிங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா? இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ சொல்லி காட்டுறாளே. சரி எதுக்கு கூப்பிட்டீங்க? நீங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன். அப்ப நான் வரேன். இரு போகாத. ஞாபகம் வந்துருச்சு. நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? என்னது? இரு நீ திடீர்னு காப்பியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி. அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாறேன். அங்கதானே உதைக்குது. அது அப்படியே காப்பியா மாத்தேன். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுலதான் குறைச்சல்? மாலினி, மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆஹா நம்ம புருஷன் இப்படி வட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற. அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும்,
நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. பாத்தியா 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 என் பிக் பாயிண்டே பிடிக்கிறியே மாலினி. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி ப்ளீஸ் ப்ளீஸ். அதுல சக்கரை வேணாலும் குறைச்சுக்க. நான் சொல்றபடி செஞ்சா ஒரு கப்பு காஃபி தரேன். செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிற வெளியதுக்கு போணுமா, வெளியே இருக்கிற உள்ளதுக்கு போணுமா? எல்லாம் வேண்டாம், வாங்க. வாங்க. ஐயோ எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ. இங்க வாங்க. இது என்ன உலக்க? கொஞ்சம் மிளகாத்தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காஃபி கொண்டாறேன். நான் மிளகாத்தூள் அடிக்கிறதா? கூட மாட வேலை செஞ்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நான் அளவுல குறைஞ்சுக்கிட்டே வரேன்னு. கொஞ்சம் வரேன். அங்க போறீங்க? கதவை தாள போட்டு வந்துடுறேன். திடீர் சிநேகிதன் எவனாவது வந்துருவான். ஒருத்தரும் வர மாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு. திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு பதிலா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன? ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி. தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ இது காப்பி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முழங்கா பொடியாச்சே. நெடியேறுமே நெடியேறுமே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல இனிமே சிக்கனமா நடத்தணும். அது என்ன இப்ப சிக்கனம்? ஒண்ணு இல்ல, நம்ம 2 பேரோட 3வது ஆள் சேர போகுது. யாரது 3வது ஆளு? யாரது? அதாங்க. உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாட. ஒண்ணு இல்லைங்க, நானு 3 மாசமா முழுவாம இருக்கேங்க. 3 மாசமா?